இந்த நாளின் தியானத்திற்காக கரங்களிலே உள்ள வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். அநேக வசனங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதிலே ஒரு பகுதியைத்தான் இந்த வேத வசனத்தின் வாயிலாக நாம் இன்று நம்மை அலங்கரிக்க போகின்றோம். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இது புரிந்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழி நடத்துகின்றதா இருக்கின்றது. ஆகையினாலே இன்றைக்கு வார்த்தைகளினாலே இருதயங்களை அலங்கரிக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதய பலகையிலே எழுதப்படும் பொழுது அந்த வெளிச்சம் நம்மை வழி நடத்துகின்றதா இருக்கின்றது என்று சொல்லி வேத வசனத்தின் வாயிலாக அநேக ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள், தயவு செய்து உங்கள் கரங்களில் உள்ள வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். உங்கள் வேதாகமத்தை திருப்பி உங்கள் சொந்த கண்களினாலே நீங்கள் அவைகளை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அது கொடுக்கும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே 764வது பக்கத்தில் இருக்கிறது நீதிமொழிகள் என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சி 1ஆம் வசனத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. எதுங்க அந்த போதகம்? இந்த வேதாகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த போதகமாக இங்கே நமக்கு காண்பித்து கொடுக்கப்படுகின்றது. விசேஷமாக நீதிமொழிகளை அநேக பேர் விசேஷித்து சொல்லுவாங்க இல்லையா? இதில் அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே தான் இந்த ஆலோசனையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்திலே அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல கிடைக்காத ஒண்ணுங்க. நம்ம இந்த வேத வார்த்தைகளை நம்முடைய தியானமாக ஒவ்வொரு நாளும் நாம் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நம்முடைய அனுபவமாக்கி கொள்ளும் பொழுது நமக்கு என்ன தருதான்? சமாதானத்தை தருகிறதா, தீர்க்க ஆயுசை தருகிறது, நீடித்த நாட்களை தருகின்றதுங்க. அவர் கொடுக்கின்ற இந்த நாட்களிலே சமாதானம் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறதாய் இருக்கும். அதை நாம் எங்கே தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எதனால் எங்கே நம்மை அதை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, அவைகளை கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். முதலாவதாக நம்ம கண்களை வைத்து அந்த வேத வசனங்களை வாசித்து அவைகளை நம்முடைய இருதயமாகிய பலகையிலே அவைகளை பதித்து வைக்கின்ற ஒரு தன்மை நமக்குள்ள அந்த வேத தியானம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளை கொண்டு போகும். அதனால தான் சொல்லுவோம், வேகமா ஒரு வண்டி மாதிரி ஓடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நின்று அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அந்த கருத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவைகள் நமக்கு எதை போதிக்கின்றன என்று பார்த்தோன்னு சொன்னா, அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் இவ்விதமாய் சொல்லுகின்றது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? இந்த வேதத்தை வாசித்துட்டு அது ஒரு வேலை நினைச்சிட்டு தூர வச்சிடறோம். இல்லைங்க, நாள் முழுவதும் அது நம்முடைய தியானமா இருக்கும் பொழுது அது நம்ம கூடவே இருந்து என்ன பண்ணுகிறதா இருக்கிறது? எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்து, புத்திமதிகளையும் கொடுத்து, எந்த காரியங்களை நாம் எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை தந்து நடத்துகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 37:31 இவ்விதமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ இந்த வேத தியானம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக இருக்கின்றது? நம்ம பார்த்தோம் இல்லையா ஆராதனை வேளையில, ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கின்றதா இருக்கின்றது.
அங்கே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி தயவாய் அங்கீகரித்தருளும் என்று சொல்லி விண்ணப்பத்தை ஏறெடுத்து கர்த்தரிடமாய் நம்மளை திருப்புகின்றது. இவ்விதமாக நம்முடைய வேத தியானங்கள் நம்மை தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு தருகின்றது. தேவனோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை நெருக்கிக் கொண்டு இருக்குமானால், இந்த வேத தியானம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாம் அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை அது நமக்கு உண்டு பண்ணி தரும். அதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நீங்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பரலோகத்தின் பொக்கிஷமாகிய இந்த வேத வசனங்களை நாங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மை வழி நடத்துகின்றதா இருக்கின்றது. நம்ம எங்க போய் இருந்தாலும் அது நம்ம கூடவே இருக்குங்க. ஏனென்று சொன்னால் நம்முடைய வேத தியானம் அதை இருதயத்திலே எழுதுகின்றதாய் நம்மை மாற்றுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு தியானம் நம்மளிலே இருக்குமானால் நமக்குள்ள என்ன வராது? நம்முடைய நடைகள் பிசகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படிக்கா நீங்க சொல்றீங்க? உங்களுடைய வேத வார்த்தைகளால் உங்களை அலங்கரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்குரிய வசனம் தீத்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. அதற்கு முந்தின அதிகாரம் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். யார் யார் எப்படி கீழ்ப்படியணும் என்று சொல்லி ஒரு ஆரோக்கியமான உபதேசங்களை அங்கே நமக்கு போதித்து காண்பித்து கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு நேரம் இருக்கும் என்று சொன்னால் வீட்டிலே இன்னைக்கு இந்த தியானம் முடிந்த பிறகு தீத்து 2ஆம் அதிகாரத்தை தயவு செய்து கொஞ்சம் அதை உங்களுடைய வேத தியானமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அநேக ஆலோசனைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் போன வாரம் இந்த பெண்கள் கூடுகை முடிந்த பிறகு அநேக பெண்கள் இதிலே இந்த வசனம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அந்த வசனம் இருக்கிற இந்த அதிகாரத்திலே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்கள் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகின்றோம்? அந்த உபதேசத்தால அலங்கரிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறுகின்றோம். இப்படிப்பட்ட இந்த கிருபைகள் நமக்கு இன்றைக்கு வேத வசனத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்றது. இந்த வேத வசனங்களை தான் நாம் இருதயத்திலே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக வேத வசனங்கள் சொல்ல முடியும். ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தியானத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில வசனங்களைத்தான் விளக்கி காண்பிக்க நான் பிரியப்படுகின்றேன். உங்களுக்குள்ளே சில சந்தேகங்கள் வரலாம். நான் பிறந்தது முதலே வேத வசனத்தை வாசிக்கிறேனே, என்னுடைய வாழ்நாளில் நான் எத்தனையோ நேரம் வாசித்து முடிச்சுட்டேனே, ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற துன்பம் நீங்களையே, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறலையே அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகத்தோட கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா அதற்கு இந்த வேத வசனம் இன்றைக்கு அநேக சாட்சிகளை கூற முடியும். இந்த வேத தியானம் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி இருக்கின்றது? 1ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டா நம்ம சொல்லுவோம் இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து கர்த்தருடைய வேத இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியம் என்று சொன்னால் அதற்கு நம்ம அதிகமான நேரத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதுபோல இந்த நாளில் நமக்குள்ளாக இந்த வேத தியானம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? இந்த வேத தியானம் நம்முடைய வாயிலே இருக்கின்றதா? நாம் வாசிக்கின்ற அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே அவைகளின் சிந்தனைகள் இருக்கின்றனவா என்பதை நாம் தியானித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எப்பெல்லாம் அதை நம்ம தியானிக்கணுமா? இரவும் பகலும். பகலும் இரவும் தான் நம்முடைய வாழ்நாளிலே மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? அவைகளை தியானித்து நம்ம வாயை விட்டு அது பிரியாம இருக்கணுமாங்க. அப்போ நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய தியானம் இன்றைக்கு எந்த அளவிலே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? இந்த வேத வசனத்தின் தியானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா? முதல்ல என்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு போகும்போது நான் பைபிளை கொண்டு போவேங்க, நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா
ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இந்த வேதத்தை நீங்க உங்க இருதயத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாருங்க. ஏனென்று சொன்னால் அவைகள் சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இன்னைக்கு நம்முடைய திருநெல்வேலி பகுதியில் யாரையும் பார்த்தா உடனே என்ன கேட்போம்? எங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க? ஆமா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா என்ன சொல்லுவாங்க சிலவங்க? என்னங்க ஏதோ இருக்கோங்க, ஜீவன் போகல இருக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அல்லங்க. இந்த வேதவசனம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நலம் என்று சொல்லுகின்ற எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிவர்த்தியாய் காணப்படுங்க. அதை மறந்து விடாதீங்க. இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அதை நீங்கள் தியானித்து உங்களுடைய வாழ்க்கையிலே அதன்படி செய்ய கவனமாய் இருக்கும் பொழுது என்ன ஆகுமா பாருங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதை அனுபவமாக்கி கொள்ளணுங்க. இந்த வேத தியானம் நமக்குள்ளே நம்முடைய வாயிலே இருந்து, அது நம்முடைய இருதயத்தின் தியானமாய் இருந்து, அதை நாம் சிந்தனையிலே கொண்டு வந்து தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய அந்த வழிகாட்டுதல் நம்மளை என்ன பண்ணுமா? புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நிறைய நேரம் பெண்கள் நினைப்போம் இல்லையா, சில காரியங்களை முடிச்சுட்டு, ஏன்னா உலகத்தில் அப்படி சொல்லுவாங்க, பெண்கள் நிறைய காரியங்களை யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்ல விரும்பல. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லைங்க. நம்ம வேத தியானம் நமக்குள்ள இருக்குமானால் அது நம்மளை எப்படி நடக்க வைக்குமா? நம்முடைய வழிகளை வாக்கிய பண்ணுமா? நம்மளை புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வாழ்க்கையிலாம் ஐயோ நான் இப்படிலாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, நான் நினைச்சது ஒண்ணு ஆனா என் குடும்பத்துல நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா இன்னைக்கு இதை சவாலா எடுத்துக்கோங்க. நான் என் வாழ்க்கையில நான் இதை எத்தனையோ நாள் அனுபவமாக்கி கொண்டிருக்கேங்க. நான் இப்பொழுது இல்லைங்க, சிறு வயதுல இருந்தே நான் எங்கேயும் பக்கத்து வீட்டுக்கோ இல்லை எங்கேயுமே நான் யார் கதை விட போக மாட்டேன். டிவி பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. சினிமாவோ சீரியலோ நான் இதுவரை நான் பார்க்கவும் மாட்டேன். எனக்கு அப்படிப்பட்ட காரியங்களையும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் நான் தனிமையாக இருக்கும் பொழுது வாசிக்கிறதெல்லாம் இந்த வேதம் தாங்க. எடுத்து வாசித்து கொண்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் வாசிப்பேன், அப்புறம் பாடல்களை பாட ஆரம்பித்து விடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வருகிற அந்த சுவிசேஷ புத்தகங்களை எடுத்து செபிக்க ஆரம்பித்து விடுவேன். இதுதான் என்னுடைய பழக்க வழக்கமாக இருந்ததுங்க. அதனால இந்த வேத வசனத்தை நான் அவ்வளோ நேசித்திருக்கேங்க. என்னுடைய வாழ்க்கையில இது அநேக காரியங்களை எனக்கு சாதகமாக்கி கொடுத்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேங்க. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் அன்னைக்கே தப்பு பண்ணிட்டேங்க, தெரியாம பண்ணிட்டேங்க. ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, திருமண வாழ்க்கைய ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி நீங்க உங்களை நொந்து கொள்ள வேண்டாம். தேவன் தான் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இதை சரி செய்வதற்கும் அவரால் தான் கூடும். என்று சொன்னால் திருமண வாழ்க்கையில நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு கசப்பு வந்தவுடனே தன்னுடைய குறைகளை உணர்வதே இல்லை. என் வாழ்க்கை இப்படிலாம் ஆயிடுச்சு, என்ன கொண்டு கணத்துக்குள்ள தள்ளி போட்ட மாதிரி போட்டுட்டாங்களே, எனக்கு விடிவே இல்லையா? சில பெண்கள் கூறுவதை கேட்கும் பொழுது இருதயம் ரொம்ப வலிக்குங்க. ஏன்னு சொன்னா, ஐயோ எனக்கு உட்கார கூட எங்க வீட்டுல ரெஸ்ட் இல்லைங்க, நேரம் இல்லைங்க, நான் செத்தாதான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு சில பெண்கள் சொல்லியிருக்கதை நான் காதில் கேட்டிருக்கேங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படி நீங்க உங்க வாழ்க்கையை நொந்து கொள்ள வேண்டாங்க. தேவனை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள்கள் நீங்கி விடுங்க. உங்க வழிகளை நீங்கள் புத்திமானாய் நடந்து கொண்டு இந்த உலகத்திலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. ஏனென்று சொன்னால் நாங்கள் அறிவிக்கின்ற இந்த சுவிசேஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை தருகின்றதா இருக்கின்றதுங்க. கொலோசையர் 1:6 இவ்விதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அப்போ நம்முடைய கையில இருக்கக்கூடியது என்னது? சத்திய வசனமாகிய சுவிசேஷம். இந்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுதான் பாருங்க, உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறதை போல இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அதை யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அது செய்கிற காரியம் ரொம்ப வித்தியாசங்க. எப்படி ஒரு விதைக்குள்ளாக ஜீவன் இருந்து அது ஜீவன் பெற்று எழுகின்றதோ அதே போலதாங்க இந்த வேத வசனம் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க தியானமா எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் அது ஒரு நாள் பலன் கொடுக்கிறதா மாறுங்க. அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் உங்களிடத்திலே போதிக்கப்படுகின்ற நீங்கள் கேள்விப்பட்ட இந்த சத்திய வசனங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையை பார்க்கும்போது எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. சிலவங்க கேட்பாங்க, ஏன் பைபிளை வாசிக்கணும்னு சொல்றீங்க? அந்த பைபிள்ல என்ன இருக்கு?
அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த பைபிளுக்குள்ள ஜீவன் இருக்குங்க, ஜீவன் இருக்குங்க. இது பேசுகின்ற புத்தகங்க. நம்மோடு கூட பேசுங்க, நம்ம கூடவே இருந்து நமக்கு வழியை காட்டுங்க. மறந்து விடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமா இதை மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் இதை அனுபவித்திருக்கிறோம், ஆகையினால் தான் இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். மறுபடியும் அந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள், அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. ஒருவேளை இந்த வேத வசனத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறதுனால பலன் சொல்லலங்க. நீங்க அதை என்ன பண்ணணுமா? அறிந்து கொண்ட நாள் முதல் அதற்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணுங்க, அதுக்கு செவி கொடுக்கிறவங்களா இருக்கணுங்க. அதை உங்க இருதயமாகிய பலகையில் நீங்கள் எழுதி கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்க இருள்கள் அகன்று விடுங்க, உங்க கண்கள் திறக்கப்படுங்க, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கிருங்க. நான் பெண்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை அதுதான். நிறைய பெண்கள் என்னிடம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனைங்க, இப்படிலாம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு ஆலோசனை, இந்த வேத புத்தகத்தை நீங்க காலையிலே தியானமாக்கி கொடுங்கள். இந்த வேத தியானம் உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை சீர் செய்து தருங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இன்றைக்கு அதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்று முதல் இந்த வேதாகமத்தை வாசிப்பேன், அது என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கும், ஆமேன் என்கிற அந்த சத்தியத்தை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொண்டு சும்மா இருக்காதீங்க. இந்த வேத தியானம், இந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது 1 பேதுருல பார்க்கிறோம் இல்லையா, கற்புள்ள உங்கள் நடக்கையை பார்த்து, அந்த அருமையான வசனங்க, எவ்வளவு அருமையான ஒரு வேத தியானங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அங்கே பாருங்க, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, ஒருவேளை அவங்களுக்கு திருவசனமே அவங்களுக்கு தெரியாது, அதாவது தெரிஞ்சிருந்தா அவங்க கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க இல்லையா, ஆனா உங்களுடைய பயபக்தியான வாழ்க்கை எப்போ உங்களுக்குள்ள அந்த பக்தியின் வாழ்க்கை வருங்க, இந்த வேதவசனத்தின் தியானம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, இந்த வேதவசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று அங்கே நமக்கு ஆலோசனை சொல்லித் தரப்படுகின்றது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். எவ்வளவு ஒரு அருமையான இந்த வசனம் பார்த்தீங்களா? ஏனென்று சொன்னால், நாம் என்ன பண்ணுகிறோம் என்று பார்த்தோமானால் நமக்குள்ளே இந்த வேத வசனம் எவ்விதமாய் இருக்கின்றது என்பதைத்தான் நாம் நம்முடைய தியானமாய் இருக்கின்றது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகின்றது, நம்மை அவர் என்ன பண்றாராம், சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கிறாராம். நிறைய பேர் நினைக்கிறீங்க, யார் சுபாவம் இதுங்க, என்னையாலெல்லாம் மாற முடியாதுங்க, அவர் வேணா மாறிக்கிட்டோம், என்னையாலெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுங்க சொல்றீங்கல்லவா? இல்லைங்க, இந்த வேத வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வேத வசனம் உங்களை மாற்றுங்க. முதலாவது நீங்க மாறினாலே உங்க குடும்பத்தில் சமாதானம் வந்து விடுங்க. உங்களுடைய கற்புள்ள நடக்கை, உங்களுடைய பக்தியான நடக்கை உங்கள் கணவரை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில தருங்க. இன்று முதல் நீங்க இதை ஒப்புக்கொடுங்க. அப்பா, இந்த வேத தியானத்தை நான் செய்கின்றேன், என்னுடைய குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இன்று முதல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியுங்க. ஏனென்று சொன்னால் அங்கே பார்க்கிறோம் அல்லவா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்க? துர்க்குணம் இருக்குதா? இல்ல அவங்க இப்படி இவங்க இப்படி, இவங்களை எப்படி நம்ம இன்னைக்கு கவுத்து விடலாம், இவங்களை எப்படி நம்ம திட்டலாம், இன்னைக்கு அவ வரட்டும், அவளை 4 கேள்வி கேட்கிறேன் இல்லையா? இந்த இருதயம் என்னெல்லாம் யோசிக்குங்க. இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் இருக்குமானால் அவைகளை இன்னைக்கு ஒழித்து விடுங்க. ஆண்டவரிடத்துல பலனை கேளுங்க. நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டியது என்னதான், உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தின் தியானம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குங்க. இந்த வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நம்மை கழுவி சுத்திகரிக்கின்றதாக இருக்கின்றதுங்க. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் அவருடைய சத்திய வசனத்தினாலேயும் நம்ம
நமக்கு விடுதலை உண்டுங்க. நம்முடைய சுபாவங்களிலிருந்து விடுதலை உண்டுங்க. தேவன் நம்மளை விடுவிக்கிறாருங்க. அந்த விடுதலையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அங்கே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். அங்கே பாருங்க, அவருடைய ஊழியங்களிலிருந்து இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த வேத வசனங்களை இருதயத்துல நம்ம எப்படி எழுதணுமா? அந்த வேத வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால நம்ம எங்க எழுத முடியுமா? இருதயங்களாகிய சதையான பலகைகளில அது எழுதப்படுமா? அப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா உங்கள? அப்பா, இந்த வேத வசனத்தின் தியானத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த பரிசுத்தத்தால என்னுடைய இருதயத்தை அலங்கரிக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? இருதயத்துல தாங்க தேவன் வாசம் பண்ண விரும்புகின்றார். இந்த இருதயத்தை தாங்க தேவன் நம்ம இடத்துல கேட்கின்றார். இந்த இருதயத்தை நம்ம சீர்படுத்தி, அப்பா இந்த இருதயத்தை, இந்த கல்லான இருதயத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் ஆவியானவரே என்று சொல்லி நம்மை நாமே தேவனிடத்துல அர்ப்பணிப்போமா? அப்பா, இன்றைக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த இந்த காரியங்கள், ஆமென், இந்த வார்த்தைகளை கொண்டு, வசனமாகிய இந்த சத்தியத்தை கொண்டு நாங்கள் அறிந்து கொண்ட இந்த தியானங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் மாறட்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி சொல்லுவீங்களா? அப்பா, அப்பா என்ன சீர்படுத்துங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே இந்த குறைகள் நீங்குவதற்கு, ஆமென், இந்த வேதத்தின் தியானம் எனக்கு வழி காட்டுட்டு தகப்பனே. இன்று முதல் இந்த வேத தியானத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஆசையோடு வாஞ்சிக்கிறவங்களாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? அப்பா, அப்பா இந்த வேத தியானம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சீர்படுத்தட்டும் ஆண்டவரே, என்னை உம் அண்டை சேர்க்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை பார்த்து சொல்லுவோமா? அப்பா, ஷாமா ராதா ராக்கா பாபா ஓரி கமான மனமன பிரிபிரபா ஓ ஷமன பிரிபிரி பிரிபிரபா கமன மனமன மனமன பிரிபிரபரபா. ஓ, இருதயத்துல கைகளை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா, இந்த சத்திய வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேப்பா. ஆமென். நம்ம யோசுவால பார்த்தோம் இல்லையா? இது என்னுடைய நாள் முழுதும் தியானமாய் மாறட்டோப்பா. அப்பா, அப்பா அவைகளின் வாய்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென், ஆமென். இரவும் பகலும் என் தியானமாய் அது மாறட்டும் ஆண்டவரே. எனக்கு அதை சொல்லித்தாங்க தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுகின்ற, ஆமென், அந்த வழிகாட்டியை நான் இன்று முதல் ஆண்டவரே கடைபிடித்து நடப்பேன் என்று சொல்லி தேவனிடமாய் உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, இந்த இருதயத்தில் இருக்கிற துர்க்குணங்களை ஒழித்து விட்டு, ஆமென், ஆமென், இந்த இருதயத்துல வேத வசனத்தால நிரப்ப ஆண்டவரே நான் இடம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? சில நேரங்கள்ல நம்மளே அறியாமலே சில குணங்கள் நம்மகிட்ட ஒட்டிட்டே இருக்குங்க. அந்த குணங்கள் தான் நம்மளை வெட்கப்படுத்தி கொண்டே இருக்குங்க. நம்ம நல்லவங்களா நம்மளை காண்பிக்க விரும்புவோம். ஆனாலும் நம்ம கிட்ட மறைந்து இருக்கு பாருங்க இருதயத்துல, அந்த குணம் நம்மளை என்ன பண்ணிடும்? ஒரு நாள் வெளியே கொண்டு காமிச்சு கொடுத்துருங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்ல கடிச்சிட்டு பேசுறதெல்லாம் என்னது? நமக்குள்ள இருதயத்துல மறைந்திருக்குறங்க. இதெல்லாம் வேண்டாங்க, இதுதாங்க துர்க்குணங்க. பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம்? போட்டு உடைக்கிற மாதிரி உள்ள காரியங்கள் நமக்குள்ள வெளிப்பட்டுருங்க. ஆனா இந்த வேத வசனத்தின் தியானம் நமக்குள்ள இருக்குமானால் அது நம்மை நேர்த்தியாய் வழி நடத்துங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? அப்பா, அப்பா இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாகவும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தி எங்களை மீட்டெடுத்த அந்த ரத்தம் தெளிக்கப்படுவதாக. பிள்ளைகளை சுத்தமுள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் ஆமென், ஆமென், ஆமென் ஒரு நவமான இருதயத்தை நீர் கட்டளையிடும்படியாய் கூட ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவைகளை கழுத்திலே பூண்டு இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. இந்த வேத வசனத்தின் தியானம், ஆமென், ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வசனங்களை தங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளட்டு தகப்பனே. அந்த உபதேசங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைகளால தங்களை அலங்கரிக்க ஒப்பு கொடுக்கட்டு தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட சதையான இருதயங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த தியானம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவர், அந்த சத்தியத்தின் ஆவியானவர், ஆமென், ஆமென், பிள்ளைகளை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆமென் உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கவும் உம்முடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் ஆமென்
அப்படிப்பட்ட இருதயத்தை இன்று முதல் சிருஷ்டியும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அந்த இருதயம் சிருஷ்டிக்கப்படுவதாக என்று சொல்லி கட்டளை இடுகிறோம் தகப்பனே. துர்க்குணங்கள் நீங்கட்டும் தகப்பனே. ஷபா ரத ரக்கா பாபா ஓ ரிதா ரக்கமா பாபா 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 பாபா. ஆவியானவரே, தங்களை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை இன்றைக்கு பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து சொல்லட்டும் தகப்பனே. நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியுங்க. ஆனால் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இது அவளுக்கு தான் நம்ம போய் சொல்லணும், அவளுக்கு தான் இது தெரியாமல் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அவள்கிட்ட போய் சொல்லி கொடுப்போம், இது அவளுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சரிதாங்க. ஆனால் முதலாவது கர்த்தர் சொன்ன மாதிரி உங்கள் கண்ணில் இருக்க உத்திரத்தை முதல்ல பாருங்க. அடுத்தவங்க கண்ணில் இருக்க துரும்ப பார்க்க வேண்டாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. நம்ம ஈஸியாக அடுத்தவங்களை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வேத தியானம் என்ன பண்ணுதான்? நம்ம முதலாவதாக பாடின பாடல் உண்டல்லவா, அதுதான் நம்மளை கண்ணாடியிலே ஆமேன் நம்மளை காட்டுகின்றதாக இருக்குங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா, எனக்குள்ள இருக்கிற ஆமேன் ஆமேன் எனக்குள்ள இருக்கிற இந்த அசுத்தங்கள், எனக்குள்ள இருக்கிற இந்த துர்க்கிரியைகள் நீங்கட்டும் தகப்பனே, நீங்கட்டும் தகப்பனே. இந்த வேத வசனமாகிய கண்ணாடியிலே ஆமேன் ஆமேன் என்னை ஆமேன் சீர்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் தகப்பனே. என்னை சீர்படுத்திட்டு தகப்பனே, எனக்குள்ளே இருக்கிற உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நீக்கி என்னை சுத்தப்படுத்துகிறதாய் மாறட்டு தகப்பனே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல தகப்பனே, அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களாயும் ஆமேன் ஆமேன் உடைய கிருபை எங்கள் மீது உண்டாகட்டு தகப்பனே. இந்த வேத தியானம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆமேன் நேர்த்தியான ஆமேன் சுபாவங்களை எங்களுக்குள்ள தரட்டும் ஆண்டவரே. யாக்கோபுல நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட குணங்களால நாங்கள் எங்கள் இருதயத்தை அலங்கரிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆராதனையிலே இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் தாமே அப்பா உம்முடைய பராமரிப்புக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேப்பா. இந்த நாளிலே ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை அவர்கள் செய்யக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பராம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்களை அவரோடு கூட இருப்பதாக. எங்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புவீங்கன்னா திரையிலே தருகிற இந்த நம்பருக்கு எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய ஆலோசனையை கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்னொரு அறிவிப்பு உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நம்முடைய பகுதியில் வைத்து ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடக்க இருக்கிறது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி சில சகோதரிகளாக இணைந்து ஜெபிக்க இருக்கின்றோம். தினமும் மாலை 7 மணிக்கு 7 மணிலிருந்து 7:30 மணி வரை உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கும். ஆனால் நாங்களும் அதில் கலந்து கொள்கிறோம் என்று விரும்புவீர்கள் ஆனால் நீங்களும் இதே லிங்க் தான், இதிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போல அதிகாலையில் 5:30 6 மணி வரை தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாய், அதாவது ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் அதை செய்யலாம் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பமானால் இதே லிங்க் தான், அதிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 2 வேளைகளிலும் இணைந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை உங்களை அவரோடு கூட இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.